வணக்கம். நீட் சம்மந்தமாக நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். நீட் அப்படின்னு வர்றப்ப இந்த வருஷம் வந்து மிகப்பெரிய சேஞ்சஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இந்த என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2 முக்கியமான விஷயங்கள் வந்து சேஞ்சஸ் இருக்குது. ஒன்று வந்து டைமிங் வந்து குறைச்சிருக்கிறாங்க. ஸோ 20 மினிட்ஸ் வந்து உங்களோட எக்ஸாம் டைமிங்கை கட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய சேஞ்சஸ். இதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது விஷயம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் ஆப்ஷன்ஸ் இருந்தது. இப்போ அந்த பி செக்ஷனில் இருந்த ஆப்ஷன்ஸவே நமக்கு கட் பண்ணிடுறாங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிட்க்கு முன்னாடி இதே பேட்டர்னில் தான் இருந்தது. வித்தவுட் உங்களுக்கு டைமிங்ஸ் வந்து கம்மியாக தான் இருந்தது. அதே மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது. இந்த கோவிட்னால ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரே ஒரு பாயிண்ட்டுக்காக தான் இந்த வந்து ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து நீட்டில் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நம்மளும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். நீட்டில் வந்து டாப் ஸ்கோர்ஸ் எடுக்கிறவங்களே மிகப்பெரிய ஒரு காம்படிஷன் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த டாப் ஸ்கோர்ஸ் எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து ஈஸியாக இருக்கிறதுனால தான். ஸோ இதை எல்லாமே இப்போ இதை பேஸ் பண்ணி தான் கட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காகவே கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக தான் தெரியும். பிகாஸ் டைமிங்ஸும் குறைஞ்சிருது. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் உங்களுக்கு 1 நிமிஷம் அப்படிங்கிறது தான் டைமிங்ஸ் இருக்கும். ஸோ நீங்களும் வேகமாக எழுதுகிற ஒரு பாயிண்டில் இருப்பீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு கொஸ்டினுக்கு வந்து 4 மார்க்ஸு, அதே மாதிரி மைனஸ் மார்க் வந்து 1 மார்க் இருக்குது ஃபார் ராங் கொஸ்டின்ஸு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸும் இல்லை, டைமிங்ஸும் குறையிறப்ப உங்களோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட ஹை பர்சன்டேஜ் மார்க் பர்சன்டேஜஸ் குறையிறதுக்கு இந்த வட்டம் வாய்ப்புகள் மிக ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ எக்ஸாம்ஸை வந்து அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றி நல்ல டீட்டெயில்டாக ஒரு எக்ஸாம்பிள்ஸை வந்து நீங்கள் எழுதி ட்ரையல் பார்த்துக்கோங்க. இந்த மினிட்ஸில் வித்தவுட் ஆப்ஷன்ஸ் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் ட்ரையல்ஸ் பார்த்து பேசிக்காக அதெல்லாம் பார்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 25 எக்ஸாம்ஸ் எழுதுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 24ல் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் 25ல் ரிப்பீட்டர்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்கீங்க. ஸோ இந்த ரிப்பீட்டர்ஸ்க்கே இது வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் கரண்ட் 25ல் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை வந்து வித்தவுட் ப்ராக்டிஸ் இல்லாமல் எழுதுகிறப்ப ரொம்ப கஷ்டமாக தெரியும். ஸோ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தீஸ் ஸ்டெப்ஸு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கிளியராக அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 2025ல் நீங்கள் நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.